சொல்ல வேண்டியதுதானே. இது என்ன எல்லா சொத்தும் நீ சம்பாதிச்சதையா? என் தாத்தன் சம்பாதிச்சது தானே. நான் நின்னுட்டு சாப்பிடுவேன், உட்கார்ந்துட்டு சாப்பிடுவேன், படுத்துட்டு சாப்பிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்களே. அப்பா நீ சும்மா இருப்பா. அந்த மனுஷன் கூட மல்லு கட்ட யாராலையும் முடியாது. அட என்ன தானி அண்ணா நீ என்னன்னு சொல்ற? நான் இங்க வந்துட்டா இல்லை, நீ என்ன சொல்லுத? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது உன் வீடு, அவ உன் தங்கச்சி. முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்னட்டு இப்படி பேசுத? அப்ப நான் இங்க வர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? ஏய் இரு 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 இரு, நீ எதுக்கு அவன் மேல பாய்த? இல்லைங்க, அவ சொல்ற வார்த்தை என்னை தானே சுருக்குன்னு தைக்குது. அவ ஒண்ணுமே சொல்லல. இல்லே ஜோபாலா, அதான் உன் அப்பன் சொல்றதுல என்னல தப்பு இருக்கு? பெரிய தப்பு தானே அத்தான். இல்லை, இங்க பாருல, இந்த ஊர்ல உன்னைய பிடிக்காதவன் உன்னை குறை சொல்லணும், குத்தம் சொல்லணும்னா அவனு சொல்ற ஒரு வார்த்தை அதுதானே. அதுதானே உங்க அப்பனை இப்ப சொல்லுதான். ஊர்கார சொல்றதா உங்க அப்பன் சொல்லுதான். இல்ல என்ன தப்பு இருக்கு? சண்முகம், அவன் என்ன சும்மாவா இருக்கான்? படிச்சுக்கிட்டு தானே இருக்கான். இல்லை வெள்ளக்காட்டா, உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் இந்த ஊரு உலகம் சொல்றதே அவனை தண்டச்சோறு தான். அதுவும் இம்பிட்டு வளர்ந்துட்டு கல்யாணமும் ஆகி இன்னமும் அப்பங்காலத்துல உட்காந்து சாப்பிடுறான்டா, அவனை தண்டச்சோறு தானே சொல்லுவாவ. அத்தான் நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே. அண்ணன், நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. இல்லை கோட்டிக்காரங்களா, உங்களுக்காக தான் பேசுறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கீங்களேன். உன் அப்பன் சொல்லுது இப்போ உனக்கு வலிக்கந்தான், ஆனா ஒன்னும் தப்பா சொல்லியே. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான் அவன். உடனே இவனுக்கு கோவம் வந்துடணுமா? இல்லே, கோவத்துக்கு பதிலா உனக்கு ரோசம் வரணும்ல. அந்த ரோசம் வந்தாதான் எல்லாம் சரியாகும். அண்ணே, கோமும் ரோசமும் வேற வேறையாண்ணே? ஆமால, இப்ப நம்ம ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்லுதாவ, கோவத்துல நாம அவருக்கு திரும்ப என்ன பதில் பேசுவோம் தான் யோசிப்போம். ஆனா அந்த ரோசம் தான் அவனுக்கு நம்மள நிரூபிச்சு காட்டணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு வெறி ஏற்படுத்த, ஒரு வைராகியத்தை உண்டாக்க. அந்த வைராகியம் தானே ரோசம். இல்லை, உன் அப்பா உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான். உடனே மனசு உடைஞ்சு போய் நீங்க வந்துட்டுன்னு வச்சுக்க, நீ தோத்து போயிட்டு இருந்தாம்ல அர்த்தம். நீ என்னல செய்யணும்? உன் அப்பா முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டணும்ல. நீ தண்டச்சோறு இல்ல, நான் முன்னாடி நிரூபிச்சு காட்டணும்ல. பாரு, சவுந்தரபாண்டி மகன் தான் சிவபாலன் இந்த ஊரு சொல்றதை விட சிவபாலனுடைய அப்பன் தான் சவுந்தரபாண்டின்னு இந்த ஊரு சொல்ல வைக்கணும்ல. அதையும் நீ அங்க இருந்து தான்டா செய்யணும். அதை விட்டுட்டு நீ இங்க வந்துருவியா? அவமானத்தையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு. இல்லே, நாம ஒருத்தனுக்கு பதிலடி கொடுக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னா